மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது அகில இந்திய மாநாடு மதுரை தமுக்கம் மைதானத்தில் நடைபெறுகிறது. மாநாட்டில் கூட்டாட்சி கோட்பாடே இந்தியாவின் வலிமை என்ற தலைப்பிலான சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் காரத், கேரள மாநில முதல்வர் பினராயி விஜயன், கர்நாடக உயர்கல்வித்துறை அமைச்சர் சி சுதாகர் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இதில் பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் க. ஸ்டாலின், எங்கும் சிவப்பு நிறமாக இருப்பது மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் திமுகவின் கொடியில் பாதி நிறம் சிவப்பு. தூங்கா நகரமான மதுரை சிவப்பாக காட்சி அளிக்கிறது. பொதுவுடைமை இயக்கத்திற்கும் திமுகவுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. தன்னை கம்யூனிஸ்டாகவே காட்டிக் கொண்டவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி. திமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இடையேயான நட்புறவை தகர்க்க சிலர் தொடர்ந்து முயன்று வருகின்றனர். சமத்துவ சமுதாயத்தை அமைக்கவே நாம் கூட்டணி வைத்துள்ளோம். கூட்டாட்சி என்ற சொல்லே ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு அலர்ஜியாக உள்ளது. ஒன்றிய அரசின் நடவடிக்கைகளால் பாதிக்கப்படுவது நானும், கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனும் தான் என பேசினார். தமிழ்நாட்டில் உள்ள இந்த கூட்டணியில் விரிசல் ஏற்படாதா என்ன நப்பாசையோட சில வெளிநபர்கள் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட எண்ணம் நிச்சயம் ஈடேறாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மாநில சுயாட்சி என்பது எங்களுடைய உயிர் கொள்கை. பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் வலியுறுத்தின கொள்கை அது. பேரறிஞர் அண்ணாவோட உயிர்னு சொல்லப்படுகிற இறுதி கடிதத்திலேயே கூட்டாட்சி தத்துவத்தை மக்களுக்கு கற்றுத்தரணும்னு எழுதி வைத்திருக்கிறார். 1970 மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி அப்படின்னு தலைவர் கலைஞர் அவர்கள் முப்பெரும் விழாவில் 50 முழக்கங்கள் ஒன்றாக அதை உருவாக்கி கொடுத்தார். மாநில சுயாட்சிக்காக, இந்திய அளவில் கூட்டாட்சிக்காக நாம் தொடர்ந்து போராடி வருகிறோம். ஆனால் இதுக்கு எதிரான பாசிச அரசா ஒன்றிய பாஜக அரசு இருக்கு. மாநில அரசுகள் டெல்லிக்கு காவடி தூக்குற நிலைமையை மாற்றி அதிகார பகிர்வுக்கு வழிகாட்டுறது தான் தன்னுடைய அணுகுமுறையாக இருக்கும்னு சொல்லி பிரதமரான நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி தான் மாநிலங்களை அழிக்கிற ஆட்சியா, மாநில மொழிகளை சிதைக்கிற ஆட்சியா, பல்வேறு தேசிய இன மக்களை ஒழிக்கிற ஆட்சியா, பல்வேறு பண்பாடுகளை கொண்ட மக்களோட நம்பிக்கைகளை சிதைக்கிற ஆட்சியா, அரசியல் சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை டம்மியாக மாற்றி ஒற்றையாட்சி தன்மை கொண்ட பாசிச ஆட்சியா இன்றைய பாஜக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே உணவு, ஒரே தேர்தல், ஒரே தேர்வு, ஒரே பண்பாடு என்ற ஒற்றைத்தன்மை ஒரு கட்சியின் ஆட்சியா முதல் அமைஞ்சு ஒரே ஒரு தனி மனிதரின் அதிகாரத்தை குவிக்கத்தான் அது பயன்படும். பிறகு அந்த தனி மனிதர் வச்சதுதான் சட்டம், அவர் சொல்றது தான் வேதம். அவரால் அங்கீகரிக்கப்பட்ட சிலருக்கு மட்டும்தான் அதிகாரம், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் நிதி மூலதனம்னு ஆகிடும். பல்வேறு பரிணாமங்களில் வரக்கூடிய பாசிசத்தை நாம் வீழ்த்தி ஆகணும். பாஜகவோட பாசிச கோரமுகத்தை தொடர்பு பரப்புரையின் மூலமாகத்தான் வீழ்த்த முடியும். எல்லாத்துக்கும் மேலே மக்கள் நலன்தான் முக்கியம் என்ற அந்த புள்ளியில் நாம் ஒன்றா இருக்கணும். ஏன்னா ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் இந்தியாவில் சுயாட்சி காப்பாற்றப்படும். ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குமான உறவுகளை வலிமைப்படுத்த சர்க்காரியா கமிஷன், பூச்சி கமிஷனும் அளித்த பரிந்துரைகளை அமுல்படுத்தணும்னு 2012 குஜராத் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் கேட்டார்கள். நல்லா கவனிங்க, சர்க்காரியா கமிஷனும் பூஞ்சி கமிஷனும் அளித்த பரிந்துரைகளை அமுல்படுத்தணும்னு 2012 குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் கேட்டார். நான் இந்த மேடையில் நின்று கொண்டு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக இருக்கீங்க, அதை நடைமுறைப்படுத்த எடுத்த நடவடிக்கை என்ன சொல்லணும்? தமிழ்நாட்டுக்கு வரப்போறீங்க,
2 நாளில் வரப்போறீங்க. நேற்று சட்டமன்றத்தை தீர்மானம் போட்டு அவர் வருகிற நேரத்தில் இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். பல்வேறு சட்டங்களின் மூலமாக மாநில உரிமைகளை பறிக்கிறீங்களே. ஜிஎஸ்டி மூலமா மாநில உரிமையை மாநில நிதி உரிமையை எடுத்துக்கிட்டீங்களே. எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநில சட்டமன்றங்களை நிறைவேற்ற சட்டங்களுக்கு அனுமதி தருவது கிடையாது. ஒன்றிய அரசு சார்பில் சிறப்பு திட்டம் கொடுக்கறது இல்லை. எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் ஆளுநர்களை பாஜக மாநில தலைவர்களாக மாற்றி முழு நேர அரசியல்வாதியாக செயல்பட வைக்கிறாங்க. மாநிலங்களின் வளர்ச்சியை தடுக்கிறீங்க. பாஜகவுக்கு எதிரான மாநில அரசுகளை மிரட்டுறீங்க. ஆட்சியை கவிழ்க்கிறீங்க. கட்சிகளை உடைக்கிறீங்க. கட்சிகள் மாற கட்டாயப்படுத்தப்படுறீங்க. இன்னும் சொல்லணும்னா மாநிலங்களே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இப்படி அரசியல் சட்ட உரிமைகளை பறிக்கிற ஆட்சியை பாஜக நடத்திக்கிட்டு இருக்கு. இதுதான் பாசிசம். மாநில சுயாட்சி, கூட்டாட்சி, சமூக நீதி, மத நல்லிணக்கம் ஆகியவற்றுக்கு எதிரான, சுருக்கமாக சொல்லணும்னா மக்களுக்கு எதிரான பாஜக ஆட்சியோட முடிவுகள் தான் இந்தியாவில் கூட்டாட்சி மலரும். அதை உருவாக்க இந்தியா முழுவதும் இருக்கிற ஜனநாயக சக்திகளை திரட்டுவோம். இதுக்காகத்தான் திமுக குரல் கொடுக்குது. பொது உடைமை தொடர்களும் இதுக்காக குரல் கொடுக்கணும். இணைந்து போராடுவோம். பாசிசத்தை வீழ்த்துவோம். நன்றி, வணக்கம்.